ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு இஷ்யூ vlogs. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். இன்னைக்கு வீடியோல என்னோட 1.5 year குட்டி பாப்பா வச்சுக்கிட்டு நான் என்னெல்லாம் உருப்படியான விஷயங்கள் பண்றேன் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோல உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போறேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். முதல் விஷயம் என்னன்னா, நானும் பாப்பாவும் ஆல்மோஸ்ட் ஒரே டைம்ல தான் எந்திரிப்போம். காலையில 7 to 8 இந்த டைமிங்ல தான் எந்திரிப்போம். சில நாள் நான் முன்னாடியே எந்திரிச்சிருவேன், சில நாள் அவ லேட்டா எந்திரிப்பா, இல்ல அவ முன்னாடியே எழுந்திரிச்சிட்டு நீ எழுப்பிடுவா. இந்த மாதிரிலாம் நடக்கும். கிட்டத்தட்ட ஒன்னாதான் 2 பேரும் எந்திரிப்போம். எந்திரிச்சதுக்கு அப்புறம் ஆளுக்கு ஒரு டம்ளர் பாலை குடிச்சிட்டு தான் அடுத்த வேலையே. அவளுக்கு பாலத்தி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நான் சமைக்க ஸ்டார்ட் பண்ணிடுவேன். ரொம்ப பெருசாலாம் ஃபோக்கஸ் பண்ண மாட்டேன். ரொம்ப ரொம்ப சிம்பிளா டக்குன்னு எது பண்ண முடியுமோ அதுதான் நான் பண்ணுவேன். ஏன்னு பாத்தீங்கன்னா எனக்கு சமைக்க தெரியாது. சிம்பிளான டிஷ் என்ன இருக்கோ அதுதான் நான் பண்ணுவேன். அதுதான் குயிக்காவும் முடியும். ஸோ என்னால அடுத்த ஒர்க்ல கான்சென்ட்ரேட் பண்ண முடியும். அதனால நான் சமைக்கிறதுக்கு டைம் வேஸ்ட் பண்ண மாட்டேன். சம் டேஸ் பிரேக்ஃபாஸ்ட் மட்டும் வச்சுட்டு லஞ்சுக்கோ டின்னருக்கோ சேர்த்து சமைச்சிருவேன். சில நாள் பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச் ரெண்டும் காலையிலேயே செஞ்சிருவேன். நைட்டுக்கு அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு விட்டுருவேன். இந்த மாதிரி பண்றதுனால 3 வேளையும் சமைக்கணும் அப்படிங்கிற ஒரு கம்பல்ஷன் இருக்காது. அதுல நமக்கு டைம் வேஸ்ட் ஆகாது. ஸோ அதனால தான் இதை மெயினாக பண்ணுறது. இப்போ நான் கரண்ட்டாக என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் யூடியூப், அதுக்கப்புறம் மெஹந்தியும் சைட் பை சைட் லேர்ன் பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் இன்னொன்று சோஷியல் மீடியா மேனேஜ்மெண்ட். இந்த கோர்ஸ் யுடமையில வாங்கி அதையும் லேர்ன் பண்ணிட்டு இருக்கேன். இது 3மே பண்ணிட்டு இருக்கேன். ஆனால் பார்த்தீங்கன்னா நம்ம சேம் டைமில் 3 விஷயத்துலேயே கான்சென்ட்ரேட் பண்ணுறது ரொம்ப 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 கஷ்டம். அதனால ஒரே ஒரு விஷயத்த மட்டும் ஸ்ட்ராங்காக எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா நான் 3மே பண்ணோம் அப்படின்ட்டு 3லையுமே ஃபோக்கஸ் பண்ணி எதுவுமே உருப்படியாக பண்ண முடியாத அளவுக்கு ஒரு சுச்சுவேஷனில் தான் இருந்தேன். ஆனால் இப்போ கொஞ்சம் தெளிவாக இருக்கேன். என்னன்னா 3 விஷயத்தையுமே நம்ம ஒரே டைமில் அட் த சேம் டைமில் கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது. ஸோ ஏதாவது ஒன்றில் ஸ்ட்ராங்காக இருக்கலாம் அப்படின்ட்டு யூடியூப் எடுத்திருக்கேன். யூடியூப்ல பர் டேக்கு 2 or 3 ஷார்ட்ஸ் வீடியோ போட்டுருவேன். 1 லாங் வீடியோ போட ட்ரை பண்ணுவேன். இப்போ லாஸ்ட் 1 வீக்காக தான் அதை பண்ணிட்டு இருக்கேன். அடுத்து பார்த்தீங்கன்னா மெஹந்தியில பார்த்தீங்கன்னா பெருசா நான் ப்ராக்டிஸ் பண்றது தான். ஃபர்ஸ்ட் ப்ராக்டிஸ் கோன் வாங்கி பண்ணிட்டு இருந்தேன். இப்போ ஓனா கோன் ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படிங்கறனால கொஞ்சம் டிலே ஆயிருச்சு. அதுக்கு சில திங்ஸ்லாம் ஆன்லைன்ல ஆர்டர் போடுற மாதிரி இருந்துச்சு. அது வரதுக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ப்ராடக்ட்லாம் ரிசீவ் ஆனதுக்கப்புறம் கண்டிப்பாக ஸ்டார்ட் பண்ணிடுவேன். மெஹந்தி ப்ராடக்ட் வந்ததுக்கப்புறம் கோன்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு டெய்லி மெஹந்திக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 1 hour இல்லைனா அட்லீஸ்ட் ஒரு 1/2 hour ஒதுக்கலாம் அப்படின்ட்டு இருக்கேன். ஏன்னா நம்ம ஒரு விஷயத்த டெய்லியுமே ப்ராக்டிஸ் பண்ண தான் அது நம்ம அதில் எக்ஸ்பர்ட் ஆக முடியும். ஸோ அதுக்கு டெய்லி ஒரு 1/2 hour இல்லை 1 hour 2ல் ஏதாவது ஒன்று பண்ணியே ஆகணும் கண்டிப்பாக. அடுத்து பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியா மேனேஜ்மெண்ட். இது என்னோட ஜாப்காக அண்ட் ஃபியூச்சர்ல நான் ஸ்டார்ட் பண்ண போற பிஸ்னஸ்க்காகவும் சொல்லலாம். இது லேர்ன் பண்றது பார்த்தீங்கன்னா பேஸ்ட் ஆன் மை இன்ட்ரெஸ்ட் தான். எனக்கு ஒர்க் போகணும் அப்படிங்கிறத விட பிஸ்னஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட் தான் அதிகமாக இப்போ ரீசெண்ட் டைம்ல வந்திருக்கு. ஒர்க்கை விட பிஸ்னஸ் ரொம்ப பிடிச்சிருக்குன்னே சொல்லலாம். ஸோ அதுக்காக பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியா மேனேஜ்மெண்ட் லேர்ன் பண்ணிட்டு இருக்கேன். இருக்கிறதுலே அதுதான் பரிதாபமான நிலைமையில போயிட்டு இருக்கு. அதுக்கு தான் என்னால் டைம் ஸ்பெண்ட் பண்ணவே முடியல. பட் கண்டிப்பா அதுக்கும் பண்ணியே ஆகணும். எதை விருது எதை பண்றதுனே தெரியாத சுச்சுவேஷன் தான் இப்பவும் இருக்கு. ஆனா யூடியூப் மட்டும் கொஞ்சம் கரெக்டா பண்ணிட்டு இருக்கேன், கன்சிஸ்டண்டா பண்ணிட்டு இருக்கேன். ஆனா இதையுமே பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஐடியா இருக்கு, பார்க்கலாம். இந்த 3 விஷயத்த பண்றதுக்கே நமக்கு கண்டிப்பா டைம் வேணும். ஆனா எனக்கு பாத்தீங்கன்னா சுத்தமா டைமே இருக்காது. ஏன்னா பாப்பா இருக்கா, 24/7 என் பின்னாடியே தான் சுத்திட்டு இருப்பா. பாப்பா பாத்துக்க எங்க அம்மா இருந்தாலும் எங்க அம்மா கிட்ட போகவே மாட்டா. நான் என்ன பண்றேனோ, நான் எங்க போறேனோ அங்க இருக்கிறதா அவளோட ஃபுல் டைம் ஜாபே. அதை என்னால எதுவுமே பண்ண முடியாது. நான் இருந்துதான் ஆகணும் அவ கூட. ஸோ இருக்கிற டைம்லயே நான் என்னெல்லாம் பண்றேன் அப்படிங்கறத உங்ககிட்ட ஷேர் பண்ணா உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. 1 டேல பகல்ல பாத்தீங்கன்னா பாப்பா வெறும் 2 hours மட்டும்தான் தூங்குவா. அந்த 2 hours டைமிங்க நான் ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவா யூஸ் பண்ணியே ஆகணும். அந்த டைமிங்ல நான் டிஸ்ட்ராக்டே ஆக மாட்டேன். ஒன்னு யூடியூப் லாங் வீடியோ எடிட் பண்றதுனா அந்த வீடியோ எடிட் பண்ணுவேன். அப்படி இல்லைன்னா சோஷியல் மீடியா ஏதாவது கத்துக்கிறதுனா அது, அப்படி இல்லைன்னா மெஹந்தி. ஏன்னா கம்ப்ளீட்டா எனக்கு எந்த டிஸ்ட்ராக்ஷனுமே இல்லாம ஒரு 1 hour to 2 hours டைம் கிடைக்கும். அந்த டைம்ல பாத்தீங்கன்னா இந்த 3 விஷயத்துல நான் ஏதாவது ஒரு விஷயம் பண்ணுவேன். மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா எனக்கு மெஹந்தி ப்ராக்டிஸ் பண்றதுக்கும் அந்த சோஷியல் மீடியா கோர்ஸ் அது சொன்னேன்ல, அதை லேர்ன் பண்றதுக்கு தான் யூஸ் பண்ணிப்பேன். ஏன்னா யூடியூப் வீடியோ கூட நம்ம எப்படியும் ரெடி பண்ணிக்கலாம் அவ இருக்கிறப்ப.
டிஸ்ட்ராக்ஷன் இல்லாம தான் இருந்து ஆகணும். டிஸ்ட்ராக்ஷனோட நான் ட்ரை பண்ணி பார்த்தேன், ஆனா என்னால பண்ணவே முடியல. அதனால இந்த 2 hours டைமிங் பாத்தீங்கன்னா மெஹந்தி இல்லைன்னா லேர்ன் பண்றதுக்கு 2 விஷயத்துல ஏதாவது ஒரு விஷயத்துக்கு நான் ஒதுக்கிப்பேன். அதுக்கப்புறம் டேல ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா அவ முழிச்சிருக்கிறப்ப என்னோட வேலை வந்து எடிட் பண்றதா மட்டும்தான் இருக்கும். வேற எதுவுமே பண்ண முடியாது. மெஹந்தி எடுத்து வச்சாலும் பக்கத்துல ஓடி வந்துருவா. சோஷியல் மீடியா கோர்ஸ் ஆன் பண்ணி பார்த்தாலும் போன் பாக்குறேன், ஏதோ வாய்ஸ் வருது அப்படின்னு பக்கத்துல வந்துருவா. நான் வந்து எடிட்டிங் மட்டும்தான் ப்ராப்பரா பண்ண முடியும். எடிட்டிங்குமே வந்து சவுண்ட் இல்லாம தான் பண்ணணும். சவுண்டு கேட்டா ஓடி வந்துருவா. அந்த மாதிரி இருக்கும். ஸோ ஃபுல் டேக்கு வந்து ஷார்ட்ஸ் வீடியோ ஏதாவது எடுத்தேன்னா அதை வாய்ஸ் ஓவர் பண்ணி அதை அப்லோட் பண்ணுவேன். அப்படி இல்லைனா யூடியூப்க்கு தம்ப்நெயில் கிரியேட் பண்ணுவேன். இல்லை யூடியூப் லாங் வீடியோ வந்து கட் பண்ணி வைப்பேன். அந்த மாதிரி தான் ஏதாவது ஒரு ஒர்க் பண்ணிட்டு இருப்பேன். அப்புறம் ஈவினிங் டைம்ல கொஞ்ச நேரம் எனக்கு டைம் கிடைக்கும். எங்க அம்மா பாப்பாவை வந்துட்டு பாத்தீங்கன்னா வெளியே கூட்டிட்டு போவாங்க. வெளியே பக்கத்து வீட்டுல இருக்கிற குட்டீஸ் எல்லாம் கொஞ்ச நேரம் விளையாடுவா. அந்த டைமையும் நான் எதுக்காவது யூஸ் பண்ணிப்பேன். ஸோ இந்த விஷயத்துல தான் நான் என்னோட டெய்லி ரொட்டீனாவே பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் மெயினா எனக்கு தூக்கம் வந்தாலுமே நான் பகல்ல தூங்க மாட்டேன். தூக்கம் வரும் கண்டிப்பா. மதியம் சாப்பிட்டதுக்கு அப்புறம் செம்மையா ஒரு தூக்கம் வரும். தூக்கம் வந்தாலும் நான் தூங்க மாட்டேன். ஏன்னா நான் தூங்கிட்டேன்னா அந்த டைம் வந்து கண்டிப்பா வேஸ்ட் ஆயிரும். பாப்பா அதுக்கப்புறம் முழிச்சுப்பா, எந்த ஒர்க்கும் பண்ண முடியாது. ஸோ நான் மதியம் தூங்க மாட்டேன். அந்த டைமை கண்டிப்பா யூஸ் பண்ணிப்பேன். உங்களுக்கும் நிறைய டைம் இருக்கும். மேபி டாட்லரா இருந்தாலும் டைம் நம்ம உருவாக்கிக்கலாம். அப்படி இல்லை ஸ்கூல்ல போயிட்டு வராங்கன்னா உங்களுக்கு 1 or 2 hours வந்து இடையில டைம் இருக்கும். அந்த டைம்ல நீங்க ஏதாவது ஒரு புது விஷயத்த லேர்ன் பண்ணலாம். அப்படி இல்லை லேர்ன் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த விஷயத்த பண்ணலாம். இப்படி பண்றதுனால என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கொஞ்ச நாள்லயே பாத்தீங்கன்னா அது ஒரு இன்கம் சோர்ஸா மாறும். அண்ட் எனக்கு இப்போ இது எப்படி யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்னா நான் சோஷியல் மீடியா பக்கத்தே போறதில்ல. ஏதாவது ஒரு விஷயம் உருப்படியா பண்றோம் அப்படிங்கிற ஒரு மென்டல் பீஸ் இருக்கு. ஸோ இந்த விஷயம்லாம் வந்து இப்போதைக்கு எனக்குள்ள வந்து வந்திருக்கு. அண்ட் கன்சிஸ்டன்சி வந்து வந்திருக்கு என்கிட்ட. ஸோ உங்களுக்கு தகுந்த ஒரு விஷயத்த சூஸ் பண்ணிட்டு அதுக்காக ஒரு எஃபர்ட் போடுங்க. டைமிங்லாம் நம்ம பார்த்து உருவாக்குறது தான். டைம் இல்லைன்னு சொல்றதுக்கெல்லாம் வேலையே இல்லை. நமக்கு ஒரு விஷயம் பண்ணணும் அப்படின்னா டைமை வந்து எப்படி வேணா நம்ம உருவாக்கிக்கலாம். டைம் வந்து அதுக்கு எப்படி வேணா ஒதுக்கிக்கலாம். ரொம்பலாம் லேட் பண்ணாம இன்னையில இருந்தே உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த ஸ்டார்ட் பண்ணுங்க. நான் என்னோட டேவை இப்படிதான் ப்ரொடக்டிவா யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே காய்ஸ், உங்களுக்கு வேற ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் வேற என்ன வீடியோ போடலாம் அப்படிங்கறது எனக்கு சஜஸ்ட் பண்ணுங்க. நீங்க ஒரு மதரா இருந்தீங்கன்னா நீங்க எப்படி உங்களோட டேவை வந்து ஸ்பெண்ட் பண்ணுவீங்க அப்படிங்கறது எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பாக்குறேன். Until then, bye from Ishu Vlogs.